இன்றைக்கோட இங்கே தங்கியிருந்து அடுத்தடுத்த நாள் வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. நாங்கள் இருந்த பிளேஸில் கிளைமேட் ரொம்ப மோசங்க. சரியான குளிர், -1 +1 0 அந்த ரேஞ்சிலேயே இருந்துச்சு. அதனாலேயே வெளியில் அதிகமாக போக முடியல. ஃபுல் ஜாக்கெட், கியர், க்ளவுஸ் போட்டு தான் வெளியிலே வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒன்று, நம்ம சோசியல் மீடியாவில் காட்டுற மாதிரிலாம் சைனா இல்லைங்க, இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல நீட்டான ஒரு அட்மாஸ்பியர், யாரும் மாஸ்க்கு கூட போடுறதில்ல, எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அடுத்த நாள் நம்ம சைனீஸ் டிரைவரோட ஹோட்டலில் இருந்து கப்பல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய பஸ்ஸில் எல்லா க்ரூவும் சேர்ந்து எல்லோரும் மொத்தமாகவே போக ஆரம்பிச்சிட்டோம். சன்ரைஸ் வியூவை பார்த்துக்கிட்டே யார்டுக்கு போய் சேர்ந்தோம். ஆனால் அன்னைக்கு தான் சைனீஸோட நியூ இயர் முடிஞ்சு ஒர்க்கர்ஸ் எல்லோரும் திரும்பி வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக ஷிப்புக்கு போய் சேர்ந்தோம். அதுதான் எங்களோட ஷிப். அண்டு இன்னொரு சிஸ்டர் வெசல்னு சொல்கிற ஷிப்பு இன்னொன்று ஒர்க்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஷிப்புக்குள்ளே இன்டீரியர் ஒர்க், அப்புறம் ஃபிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த புது கப்பலில் வேறு என்னெல்லாம் புதுசாக இருக்குங்கிறத பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் சைலட் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.